இப்போ இந்த ஹோட்டல் டாஸ்க்கு அப்போ தீபக் அவர் வந்திருந்தாரு, கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அவர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், என்பிடி டெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். நானே டாக்டர்ப்பா, எல்லாருக்கும் ஐக்யூ லெவல் என்ன இருக்குது, ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணல. சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்லைப்பா. நாங்கள் இருக்கிற லெவல் ஆல்ரெடி ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்கோம்ப்பா. தீபக் அண்ணா சொன்னதுக்காக அதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் நவ் 8075966174. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்லாம்? ஏங்க உங்களை டைட்டில் வின்னர் நினச்சிட்டு இருக்கோம். ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருக்காரு, இவர் டைட்டில் வின்னர் ஆனால் துபாயில் இவருக்கு ஒரு நாங்கள் வீடு கொடுக்குறோம். குச்சமே இல்லை. ஏன்னா முதல் 3 வாரம் நீங்கள் தான் டாப்பில் இருந்தீங்க. என்ன எதுக்காக இப்போ உள்ள போனீங்க? ஆக்டிங் ஸ்கில்ல காட்டணும்னு போனேன் மேடம். பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போய் அவங்களுக்கே தெரியும் டீமுக்கு, இவர் உள்ள வந்தாருன்னா நல்ல இது ஆக்டிங் பண்ணுவார், அதுவும் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, அது இயற்கை தானே. பிக் பாஸே என்ன தெரியுமா சொன்னார், ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லியும் நீங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது, சொல்லாமலே ஆக்டிவாக இருக்குது திவாகர்னு சொல்லிட்டு வந்த 2வது வீக் சொன்னார். மக்கள் செல்வாக்கு இருக்கனால எல்லாரும் என் மேலே பயப்பட தான் ஆரம்பிச்சாங்க. இந்த ஆள் சொன்னா ரீச் ஓவராக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நிறைய பேர் எனக்கு சொன்ன விஷயம் வந்து, விஜய் சேதுபதி சார் சிரிச்சா நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்மைல் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பசங்களே கீழே போடுவாங்க, லோகேஷ் கனகராஜ் பேசாம திவாரை போட்டிருக்கலாமோ. உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம். கானா வினோத் அவருக்கும் வந்துட்டு அந்த காம்போ வந்து பயங்கரமா இருந்துச்சு. நாங்க வெளியே பயங்கரமா வெளியில என்ஜாய் பண்ணீங்க. உள்ளுக்குள்ள ஒரு விஷயம், நீங்க வெளியில பாக்குறது போய் அவர் ரொம்ப வார்த்தைகளை விட்டா அப்படி. பட் நீங்களுமே அதை பண்ணீங்களே, எச்எஸ் ஒரு கானா வினோத். ஆனா நீங்க எவிக்ட் ஆகும்போது அவர் அழுதாரு. பாஸ் ஹவுஸ்ல எல்லாருமே எது உண்மையா அழுக பொய் அழுகனே தெரியாதுப்பா. ஓகே, அப்ப பார்வதி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, உங்க நேம் கார்டு காட்டணும்னு திவாகர் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. டோட்டலி அன்அக்செப்டட். அழுததெல்லாம் உண்மைப்பா. அந்த ரியாக்ஷன் நக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்றது, அந்த இடத்துல உருவக்கேலி பண்றதுக்கு தகுதி தராதன்ற வார்த்தை தப்பா தெரியல எனக்கு. இது இன்னுமே உங்களுக்கு தப்பா தெரியலையா? தகுதின்றது தப்பு இல்லடா. தப்புதான் சார். நீங்க எனக்கு கீழன்னு சொன்னா அது நான் தப்பு. தகுதினா தப்பானதுன்னு கிடையாது. அரோரா பண்ண ஒரு விஷயத்த ஆபாச குறியீடு காட்டிட்டாங்கன்னு நீங்களும் சரி பார்வதி அவங்களும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. அதை உள்ள அரோராவுமேடா எவ்ரி வீக்கும் ரெட் ஜோன்ல தான் இருக்காங்கடா. ஏன்னா ஆக்டிவிட்டிஸும் கம்மி, ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக என்ன வந்து அட்டாக் பண்றாங்க. அதனால தான் அதை சொன்னீங்களா, ஆபாச குறியீடு காட்டினாங்க? இப்போ இந்த ஹோட்டல் டாஸ்க்கு அப்போ தீபக் அவர் வந்திருந்தாரு, கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அவர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், என்பிடி டெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். நானே டாக்டர்ப்பா, எல்லாருக்கும் ஐக்யூ லெவல் என்ன இருக்குது, ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணல. சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்லைப்பா. நாங்கள் இருக்கிற லெவல் ஆல்ரெடி ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்கோம்ப்பா. தீபக் அண்ணா சொன்னதுக்காக அதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நான் இறங்கியிருக்கேன்னா கிரேட் மேலே ஏறிக்கிட்டே போயிருக்கா வாய்ப்புகள். சரி, இது சாட்சியத்தோடு சொல்ல சொன்னா உண்மைதான் சார் சொல்லணும். அந்த வார்த்தைகளுக்குலாம் இறங்கவே இறங்காது மேடம். மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ சார். ரைட், ஆளவுறோம். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல டாக்டர் திவாகர் பிபிடி தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன். ஓகே, பிக் பாஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்லாம் பீப்புள் கிட்ட பாத்தீங்கன்னா? ஐயோ சரியான ரெஸ்பான்ஸ் மேடம். இப்போ ஏன்டா 40 நாள் டார்கெட் இல்லாமல் போயிட்டேன் இவ்வளோ நாள். ஆமாம், டார்கெட் இத்தனை நாள் இருந்தாகணும், டைட்டில் வின்னர் அப்படிலாம் டார்கெட். ஆனால் இப்போ அந்த டார்கெட் வருது. ஏங்க உங்களை டைட்டில் வின்னர் நினச்சிட்டு இருக்கோம். ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருக்காரு, இவர் டைட்டில் வின்னர் ஆனால் துபாயில் இவருக்கு ஒரு நாங்கள் வீடு கொடுக்குறோம். டைட்டில் வின்னர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இடையில எவிக்ஷன் வந்து டோட்டலி அன்அக்செப்டட். நாங்கள் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா முதல் 3 வாரம் நீங்கள் தான் டாப்பில் இருந்தீங்க, அதுக்கு அடுத்த வாரங்களில் 2-3 இப்படி இருந்தீங்க, கடைசி இதுலேயுமே 4வது இடத்துல இருந்தீங்க. என்ன நடந்துச்சுன்றது யாருக்குமே தெரியல. பட் உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ரசித்தோம், நல்லா இருந்தோம். ஒரு ஆளாக இருந்து எல்லாரையும் திம்சம் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு வீக்கில் எல்லாரும் என்னை நாமினேஷனில் அதிகமாக போட்டாங்க. ஸோ அப்போ நம்பர் 1 ஓட் லிஸ்ட்டில் நான் தான் இருந்திருக்கேன். ஸோ வைல்ட் கார்டில் வந்தவங்களுமே அதை சொன்னாங்க, என்கிட்ட கன்வே பண்ணாங்க, உன்னோடது தான் பயங்கர டாப்பாக இருக்குது, அதை அப்படியே கீப் பண்ணிக்கின்றதை சும்மா சொல்லக்கூடாது. வந்தோட அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், ஏன்னா வெளியில் என்ன இருக்குன்றது எனக்கு என்ன தெரியும். பிஆர் டீம்லாம் வைக்கவே இல்லை மேடம். இப்போ நீங்களே சொன்னீங்க டார்கெட்டே இல்லாமல் நான் போயிட்டேன். பொதுவாக பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுனாலே உள்ளே போகிறவங்க ஏதோ ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. நீங்கள் எவிக்ட் ஆகி வரப்பவுமே சொன்னீங்க, இல்லை எனக்கு டைட்டில் வின், எனக்கு பெருசாக வருத்தலாம் இல்லை, நான் சந்தோஷமாக தான். ஆமாம், டைட்டில் வின் பண்ணு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுக்காக இப்போ உள்ள ஆக்டிங் ஸ்கில்ல காட்டணும்னு போனேன் மேடம். பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போய் வெளியில் ரீல்ஸ் பண்ணுறது எல்லாம் நினைக்கிறாங்க, அங்கே பண்ணுறது தான் இதை பண்ணுறாரு. அவங்களுக்கே தெரியும் டீமுக்கு, இவர் உள்ளே வந்தாருன்னா நல்ல இது ஆக்டிங் பண்ணுவார், அதுவும் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, அது இயற்கை தானே. எல்லாருமே இப்போ சூப்பர் ஸ்டாரை ரசிக்க மாட்டாங்க. 80 பேர் ரசிக்கிறாங்க, 20 பேர் அதையும் குறை சொல்கிறதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஏதோ ஒரு ரீசனில் இவரோட உள்ளே போனால் ரீல்ஸ் பண்ணுவார்னு அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை மக்கள் ரசிப்பாங்க, டிஆர்பி நம்மள தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக அனுப்புனாங்க. ஸோ நான் போன வேலையை நான் கரெக்டாக பண்ணேன். அப்போ வந்து என்னோட மெயின் வந்து அது மூலியமாக ரீச் ஆகினா நிறைய பட வாய்ப்புகள் வரும். ஓகேங்களா? அப்படின்றது என்னோட மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. பட் நீங்கள் நடிச்சு
காட்டினீங்களா அந்த இருந்த நாள் வரைக்கும்? அதுதானே மேடம் வேலை. உங்களுக்கு ரீல்ஸ் இல்ல ரீல்ஸ் உங்களுக்கே தோணுதா ஓகே நம்ம இத்தனை நாள் இருந்தோம், நம்ம திறமையை காட்டிட்டோம், நம்ம நினைச்சதை பண்ணிட்டோம்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல இன்னும் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுதா? 40 நாள் தொடர்ந்து, ஏன்னா வெறும் நடிப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது இன்னும் ரொம்ப நாள் கொண்டு போயிருக்கும். கடைசியில் நடந்தது என்ன விஷயங்கள் என்னன்றது ஒன்றும் புரியல. நான் பார்த்தேன் சார், பார்வதி அழுதுட்டு இருந்தாங்க, நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அது பயங்கர அது update ஆச்சு. ஆமா ஆமா பார்த்தீங்களா இல்லையா? மேடம், நம்ம இயற்கையா பண்ற ஒவ்வொரு உணர்வுகளையும் ரசிக்கிறாங்க. வெளியில வந்து பார்த்தோம் தான் அது தெரியுது. எப்படி சார் ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கும்போது உட்காந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறது? பிக் பாஸ் ஹவுஸ்ல சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம். கஷ்டம், கிடைக்கும்போது அந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் தான் வரும். ஓகே. அதுவுமே சும்மா 3 கவுண்டு தான் இருக்கும். ஸோ வரப்போ அது கதையை சொல்லிக்கிட்டே இருக்கு. அது பாரு டெய்லி என்று அழுதுகிட்டு தான் இருக்கும். நான் அதை கதையை கேட்டுக்கிட்டே, ஆனால் அது இவ்வளோ அதான் அது வந்து இயற்கையான நாங்கள் பிளான் பண்ணல, இது பண்ணலை. அது கிடைக்கிறது அப்போ தானே கிடைக்கும், விட்டா அப்புறம் அது காலி ஆயிரும். ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அது அதோட இதை ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு இருக்கு. நீங்க வெளியே வர்றதுக்கு ஒரு 1 வீக் அந்த டைம்ல வந்துட்டு நீங்க போய் கேமரா முன்னாடி பேசும்போது கேமரா திரும்பின சில விஷயங்கள்லாம் இருந்தது. வெளியே இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. பட் உங்களுக்கு அது எப்படி தோணுச்சு உள்ள இருக்கும்போது பேச? மேடம் அது ஃபன்னுக்கு பண்ணாங்களா, எதுக்கு பண்ணாங்க? ஆக்சுவலாக அது பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில அவங்க எல்லாரும் கலாய்ப்பாங்க. இவர் போய் பேசணுன்னே கேமரா திரும்பணும்ட்டு நிறைய எல்லாமே அங்கே ரெஜிஸ்டர் ஆகும்ல. பிக் பாஸ் விளையாடி இருக்காரு உங்ககிட்ட? சி இல்லை, என்னன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. இடையில விளையாட்டுகள் என்னன்னாலும் நடக்கும் இல்லையா, நம்மளுக்கு எப்படி தெரியும் இவங்க இந்த இன்டென்ஷனில் தான். ஆனால் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே போய் நம்ம பண்ணுற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கேமரா திரும்புறது கூட நான் அதை மறந்துட்டேன். கேமரா திரும்புது, சார் இருக்கீங்களா ஜூம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கடைசியில் எந்த கேமரா உள்ளவனே நான் அப்படி சோகமாக உட்காந்து பார்க்குறேன். அது ரொம்ப ஒரு இன்னசென்ஸியாக எனக்கே அப்படி தெரிஞ்சு மேடம். ஒரு குழந்தைத்தனமாக இருந்துச்சு. ஒரு கேமராவும் கவர் பண்ணலாமே கவலையாக உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்தது இருந்துச்சு. அது எனக்கே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே சார். இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு பார்வதி அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்து சொன்னீங்க நான் தனியாக தான் விளையாடுறேன். பட் எங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, பார்வதி இவரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஏன்னா பார்வதி எதுனாலும் உங்ககிட்ட தான் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பார்வதி கிட்ட தான் சொல்கிறீங்க. அப்படின்றப்போ போன ஒரு 2 வாரம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. திவாகர் அங்கே இருக்கவங்க புள்ளி பண்ணுறாங்க, இல்லை முதல் ஒரு வாரம் எதிர்த்தானுங்க, 2வது வாரம் சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் 3வது ஏகப்பட்ட சப்போர்ட் வெளியே வந்துச்சு. அது அப்படியே நீங்கள் பார்வதியா நீங்களும் சேர்ந்து விளையாடும் போது அது அப்படியே மாறிடுச்சு. சேர்ந்தல அவ்வளோ இல்லை மேடம், நான் இண்டிவிஜுவலாக தான் இருந்தேன். அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா யார்கிட்ட போகும், நம்மகிட்ட தான் வரும். ஸோ ஒரு ஊருக்காரவங்க ஆக்சுவலாக அங்கே பாண்டு இருக்கக்கூடாது, யாருக்காரும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிளேயராக தான் பார்க்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸையும் தாண்டிட்டு இண்டிவிஜுவல் ஒரு மனுஷனாக ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்மகிட்ட வந்து கொட்டும். ஏதாவது ஒன்றுனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ட்ரஸ்டபுளாக தெரிஞ்சு, மற்ற யாரையும் அவங்க அப்படி நீங்கள் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருந்த காரணம் ஒரே ஊர் அப்படியா? அப்படின்னு இல்லை மேடம், அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாரு, எனக்கு அங்கே போய் தான் ஆக்சுவலாக தெரியும். சேம் நேட்டிவ் பிளேஸ், அங்கே போய் தான் எனக்கு தெரியும். போனாலும் ஒரு சில பேர் ஒரே ஒரு காரங்க ஒன்று சேர்ந்தாலும் அதுக்கும் ஏதாவது ஒரு பாண்டு, ஒரு ஊருன்றது மட்டும் காரணம் இல்லை மேடம், அது என்னன்னு தெரியல. ஸோ அது கஷ்டப்பட்டுச்சுன்னா உரிமையாக வந்து சொல்லும். நாங்கள் 2 பேருமே நிறைய சண்டை போட்டிருக்கோம் பாருங்க. எனக்கு கோவம் வந்தாலும் பார்வையுமே பிடிச்சி திட்டி விட்டுருவேன். என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, சுயநலமாக இருக்குன்னு. அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் மேடம் இருந்தேன். நான் என்னோட வழியில் கரெக்டாக தான் போய்கிட்டு இருந்தேன். பாருன்றதுக்காக அப்படி பண்ணவில்லை. பாருக்கு எனக்கு QC டாஸ்கில் சந்தை வந்திருக்கு. நார்மலாக பண்ணாங்க, ராஜாராணி டாஸ்க்லையும் பார்வை திட்டி விட்டேன். என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நார்மலாக இருந்து உங்களுக்கு முடிவெடுக்க தெரியல, எனக்கு அரசாட்சி வேணும் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அதை அன்றைக்கே சண்டை போட்டாலும் இனிமேல் பேச ரொம்பன்னு இருப்போம். நைட்டு வந்து தானே அப்படின்னு டோட்டலாக மனசு இறங்கிடும். இது நார்மல் பாண்ட் தானே மேடம், நார்மல் தானே. நான் தனியாக தான் விளாண்டேன். என்னோட முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே சார்ந்து யாருமே என்னை அடக்கவும் முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது கரெக்டாக இருக்கும், கரெக்டாக அதை பதிவு பண்ணுவேன். அதை அமுக்க நினைக்கிற பட்சத்தில் நான் ஒரு கரெக்டாக அதை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ என்ன வந்து அங்கே யாரும் தடுக்க முடியல. மக்கள் செல்வாக்கு இருக்கனால எல்லாரும் என் மேலே பயப்பட தான் ஆரம்பித்தாங்க. இந்த ஆள் சொன்னான்னா ரீச் ஓவராக இருக்கும். ஆமாம். ஐயோ சரியான பயம். ஃபஸ்ட்டு டேவே பயந்துட்டாங்க. எல்லாரோட இதுலேயும் தெரிஞ்சு இந்த ஆள் ஸ்ட்ராங் பண்ணால் இவ்வளோ சண்டை போடுறவங்களுமே இப்போ கானாவனத்தில் ரொம்ப சண்டை. இன்னொரு பயமும் இருந்துச்சு, மக்கள்கிட்ட இது வேறு மாதிரி போயிருமோ, இப்படி ஆயிருமோ, நம்ம ஒரு தொடர்ந்து பண்ணுறோமோன்றது உள்ளே இருக்கேன் எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. சார் எனக்கு என்னன்னா இப்போ உள்ளே இருக்கவங்களாம் உங்களை பார்த்து பயப்படுறது நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க? பயம்னா அந்த பயம் இல்லை மேடம், அவங்க தப்பு பண்ணுறது ஸ்ட்ராங் பண்ணுறதை வந்துட்டு டக்குன்னு அடுத்து கேமராவில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால பயப்படுறாங்க. ஏன் மேலே பயம் கிடையாது. திவாகர் நம்ம தப்பு பண்ணால் காட்டி கொடுத்துருவாரு சொல்லி ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி அதை இது பண்ணிடுறாரு. ஒரு ஃபுல்லாக நடக்கிற கேமரா முன்னாடின்றதை விட அது எல்லாம் அவங்களுக்கு தெரியுது மேடம் யார் என்னன்றது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப தைரியம் என்ன, நான் விஜய் சேதுபதி சார்ட்டே போயிட்டு உங்கள் பாடி லாங்குவேஜ் எனக்கு வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? வேற இல்லை, உண்மைதான் மேடம். அது நிறைய பேர் சொன்னது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் எனக்கு சொன்ன விஷயம் வந்து விஜய் சேதுபதி சார் சிரிச்சா நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்மைல் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அவர் பண்ணுற இந்த பவானி நடிப்பு அது இது, அப்புறம் அந்த பாடி லாங்குவேஜ் நடந்து எப்பயுமே என்னை 2 தடவை நடக்க விட்டு பாருங்க எப்படி இருக்கணும். ஸோ அந்த ஒரு மதுரை ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு இது மாதிரி ஒரு கெத்தாக ஒரு இது இருக்கும். அது ஒரு வகையான பாடி லாங்குவேஜ். அப்புறம் என்ன சொல்ல வருது,
நிறைய இது பண்ணுறப்பலாம் அது ஒரு 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 படத்தில் ஒரு ஹீரோவாக நடிச்சா அவங்களுக்கு உண்டான குவாலிட்டிலாம் வரும் மேடம். அது இயற்கையாக வந்துச்சா என்னன்னு தெரியாது. ஸோ நம்மளோட உடல்வாகமே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது எல்லா இடத்துலையுமே சொல்ல தான் செய்வேன். ரொம்ப நம்ம ஒரு மாதிரி இருந்தாலும் பார்க்க லுக்கு நல்லா இருக்காங்க மேடம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லா இருந்தால் தான். ஸோ அதில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கீங்கன்ட்டு. ஏன்னா அவரோட தான் நான் நிறைய நடிச்சு உள்ளுக்குள்ளேயுமே சார்சீனாக தான் நிறைய நடிச்சு போட்டிருப்பேன். பவானி பயங்கரமாக ஹிட் ஆச்சு பாருங்க, பவானி கேரக்டரு. அதுக்கப்புறம் அந்த பவானி இந்த குத்துற டயலாக்லாம் நிறைய அவர் சீனை பார்த்து பண்ணப்போ பசங்களே கீழே போடுவாங்க, லோகேஷ் கனகராஜ் பேசாம திவாரை போட்டிருக்கலாமோ. என்னோட ஆசை, என்னோட ஆசையும் சொல்ல வரேன். கை கொடுங்களேன், நான் ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும். ஏன் விஷயம் மேடம்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் இது கான்ஃபிடன்ஸ் வந்து என்னன்னா எங்களுக்கு இல்ல. ஏன்னா வந்து இப்போ நாங்க நினைப்போம் நமக்கு திறமை இருக்கா இல்லையா அப்படின்னு, இருந்தாலும் இல்லைன்னு நினைச்சுப்போம். அப்படிலாம் இருக்கப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் ஒரு விஷயம் பண்றேன், அது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. உண்மை இல்லை, அதனால தான் நம்ம பிக் பாஸ் முடிய கொண்டு போயிருக்கோம். சும்மா ஒரு ஆளை போய் எடுத்து போய் போட மாட்டாங்க. பிக் பாஸ் லெவலில் போயிருக்கோம். இப்போ 5 படங்கள் நடிச்சிருக்கோம்ல, விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சிருக்கோம். அதே ஹீரோ கேரக்டர், அதே ஹீரோவோட கேரக்டரை என்னை மாற்றி போட்டிருக்காங்க. அதுக்கும் ஸோ தேட்டரில் தெரிய ரங்கங்களில் கிளாப்ஸ் வரத்தான் செஞ்சிச்சு. ஸோ இன்னும் அது வந்து மேடம் அந்த தன்னம்பிக்கையுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸுமே அதில் கொஞ்சம் நேச்சர் இருக்கணும். ரொம்ப அது ஃபேக்காக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே போகாது மேடம். ஏன்னா எந்த நடிகருமே ஆரம்பத்தில் ட்ரோல் தான் பண்ணுவாங்க. சூப்பர் ஸ்டார் பண்ணாத ட்ரோல் கிடையாது. ஒரே மனசு விட்டு சொன்னார், சிரிச்சாங்களாம். அப்போ இது எப்படி இருக்குன்னு 16 வயது நிலை டயலாக் வந்ததை நான் ஃபேமஸ் ஆனேன். என்ன அவரும் ட்ரோல் பண்ணாங்க, பெரிய பெரிய நடிகர்கள் சொல்லாததா. அப்போ என்னையும் ட்ரோல், திவாகர் மட்டும் அதில் விதிவிலக்கா? உள்ள அப்படின்னு பார்க்குறப்போ கானா வினோத் அவருக்கும் வந்துட்டு அந்த காம்போ வந்து பயங்கரமா இருந்துச்சு. நாங்கள் வெளியே பயங்கரமா நீங்கள் வெளியில் என்ஜாய் பண்ணீங்க, உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் உள்ள வந்துட்டு அவர் உங்களை சொல்ற சில வார்த்தைகள் வந்துட்டு உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம். கண்டிப்பா பயங்கரமா ஹர்ட் ஆக்சுவலாக உண்மையை சொல்ல பதிலுக்கு நீங்களுமே அதை சொன்னீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன் மேடம். நீங்கள் வெளியில் பார்க்குறது போய் அவர் ரொம்ப வார்த்தைகளை விட்டா. அப்படி முதல்ல நடந்தது நேச்சரு. அவர் என்ன அந்த உங்கள் ஜாதகம் பார்க்குறேன் அதெல்லாம் நேச்சராக பண்ண. அப்படி அவருக்கு அது ஒரு விதமான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் வைங்களே. உனக்கு விவியாக இருக்கியா, உன் கையை பார்த்தா நீ பயங்கரமாக விட்டுருவேன். அவங்க கூட ஃபஸ்ட்டு உண்மையை நினச்சிட்டேன். அவர் பண்ணுற காமெடியை கூட ஒரு இதாக அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். அது வெளியில் ஃபேமஸ் ஆகிருக்குன்னு நம்ம விஜய் சார் சொன்னார்ல, அதை பிடிச்சிக்கிட்டார். அவர் சொன்னது நீங்கள் நல்ல விதமாக அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு. அதை பிடிச்சிட்டு கண்டினியூஸாக பாடி ஷேம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி ஒருத்தவங்கள உருவகேலி பண்ணி அதுதான் சொல்ல வரேன். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், அவர் பாடி ஷேமிங் பண்ணுறப்பெல்லாம் பாருங்கள், நான் பொறுமையாக இருந்துருந்தான் பார்த்தேன். என்னையே அரசியல்வாதி ஆகிட்டாங்க. கடைசி வாரம் தான் நான் திரும்பி பாடி ஷேம். ஆமாம், என்ன மேடம் பண்ண முடியும்? பிக் பாஸ் சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் கேட்க போகிறாரா? வினோத் நீங்கள் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. விஜய் சாருமே ஸ்ட்ராங்காக சொல்லலை, அது பண்ணவே கூடாது, இது பெரிய தப்புன்னு. அவர் 2-3 டைம் சொன்னார் வினோத் கிட்ட. வினோத் அது கேட்கவே, நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு இடமும் அவனோட தேடி வந்து வம்பெடுக்கிறாரு. அதான் என்னையும் கடைசியில் அரசியல்வாதி முதல்வன் படத்தில் இவர் ரகுவன் சாரை சுடுவார் பாரு, அந்த மாதிரி ஆகிட்டாங்க. வேறு வழி தெரியல. ஆனால் அவரை பாடி ஷேமிங் பண்ணால் பயப்படுறாரு. அவர் அண்ணான்னு கூப்பிட்டேன், ரொம்ப சீனியர் மேடம். நாங்கள் ஸ்கூலில் படிக்க எப்போயோ அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கா. அப்படி எனக்கு அவரை தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப அவர் என்னை தெரிஞ்சு வச்சிருக்காரு, எனக்கு சத்தியமாக அவர் தெரியாது. என்னக்கண்ணில் உள்ள ஆதரவையே சொல்லிச்சு பாருங்க, உங்களை தெரியாத நான் என்ன சொன்னாங்க. ஸோ உள்ளே போய் தான் அவர் ஒரு சிங்கர்ன்றதே தெரியும். ஒரு நல்ல சீனியர் மேன். அவர் அண்ணான்னு கூப்பிட்டா அப்படி என்ன அண்ணான்னு கூப்பிட்றேன் எல்லாரும் மாதிரியும். நீங்கள் அண்ணாலாம் கூப்பிடாதீங்க, அதுக்கு சாரும் கூட கூப்பிட்டு போங்க. நான் அப்போ என்ன ரொம்ப ஏஜ்னு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவரோட விஷயத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவர் உங்களை பாடி ஷேம் பண்ணாலும் திரும்ப நீங்கள் பண்ணிட்டீங்க. கடைசி வாரம் தான் பண்ணேன்டா, என்னையும் பேச வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? எத்தனை தடவைப்பா சொல்ல முடியும்? 2வது வாரத்துலேருந்து சொல்கிறேன், கண்டினியூஸாக பேசுகிறாரு. ஆயில் தேய்ச்சி படுத்திருக்கேன், அப்பயும் வந்து பேசிட்டு போகிறப்ப நான் திருப்பி எதுவும் வார்த்தை பேசியிருக்க மாட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம நடிக்க போகிறப்ப கேமராவில் வந்து இரிட்டேட் பண்ணுறது, பண்ண விடாமல் பண்ணுறது, கேமராவை மறைக்கிறது, இதெல்லாம் லிமிட்டை தாண்டி போகிறது ஒரு ஹராஸ்மெண்ட்டுப்பா. அதுக்காக வந்து நம்ம கீழே இறங்கி அவங்களோட திருப்பி போய் அடிதடி சண்டையும் பண்ண முடியாது. நம்ம என்ன முடியும்? ஆங்கர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இவங்ககிட்டையும் சொல்ல முடியும். ஆனால் அதே இது ஆயுதம் திருப்பி அவரை பண்ணுறப்ப அவர் பயப்படுறாரு, நம்மளுக்கு இதாயிருமேன்ட்டு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே பெரிய பாண்டெல்லாம் இல்லைப்பா. வெளியில் வந்து பார்த்தேன், நேச்சராக நடந்ததெல்லாம் மயிலகன் காம்பவுண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே அதுவே அந்த பாடி சேமா போகிறப்ப நாங்கள் 2 பேரும் எளியும் புனியமாக தான் இருந்தோம். அவர் வந்து எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எவிக்ட் ஆகும்போது அவர் அழுதாரு. பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாருமே எது உண்மையாக அழுக பொய் அழுகனே தெரியாதுப்பா. அப்போ பார்வதி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, உங்கள் நேம் கார்டு காட்டணும்னு திவாகர் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. டோட்டலி அன்எக்செப்டட். அழுததெல்லாம் உண்மைப்பா. நீ இல்லாட்டி நான் யாருக்கனே போவேன், என்னால் இங்கே இருக்க முடியாதுலாம் உண்மையான வார்த்தைகள். அதெல்லாம் ரியாக்ஷன் வந்து அதை எதிர்பார்த்துருக்காதுப்பா. என்னமோ டக்குன்னு காமிச்ச உடனே அவங்களுக்கும் டக்குன்னு அழுக வரும்னு யாரையுமே சொல்ல முடியாதுடா. டக்குன்னு அழுக வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. எனக்கு அழுகையே வரல, அதுக்காக நான் ஃபேக்குன்னு சொல்ல முடியுமா? நான் அன்றைக்கி நேச்சர் உடனே வராது. டக்குன்னு என்ன வந்திருக்கும், ஐயோ இவர் பிள்ளாட்டி நம்ம யார்கிட்ட போய் கஷ்ட நஷ்டத்தை சொல்லுவோம், இவர் போயிட்டாரு நம்மளால். அது சொன்ன எமோஷன்ஸ்லாம் உண்மை தான், அது சத்தியமாக பொய் கிடையாது. வினோத் அழுகுதில் எந்த லெவல் உண்மைன்னு தெரியாது. பட் உண்மையாக ஃபீல் பண்ணது கமருதீனும் பார்வும் உண்மையாக ஃபீல் பண்ணாங்க. ஆனால் பட் மற்றவங்ககிட்டலாம் நல்லா க்ளோஸாக இருந்தேன். பட் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அவங்களாம் என்னை பெரிய காம்படிட்டராக தான் பார்த்தாங்கப்பா. ஏன்னா அவங்களாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, தெரியும் அவனோட ஸ்ட்ராங்கு, மக்களோட பப்ளிசிட்டி. ஏன்னா சீரியல் ஆக்டர்ஸ் இருக்கிறான் சபரி, அவனை விட ஓட்டிங்ஸ்லாம் பார்க்குறேன், நல்லா நம்மளுக்கு விழுந்துருக்கு. பிஆர் டீம் வச்சுருக்கானுங்க, இது வச்சுருக்கானுங்க, இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் வச்சுருக்காங்க. எனக்கு யாருப்பா இருந்தால் எதுவுமே கிடையாது. ஃபோனு அவ்வளோ இருந்தும் சீரியலில் வேறு நடிச்சிருக்கா. அப்படியா
அதே டெலிவிஷனில் எனக்கே தெரியாது, எங்கள் அம்மா தெரியும்டா அவனை, என்னடா பண்ணாங்க, நான் அவனை அங்கே போய் தான் தெரியும். ஓ என்ன ரீசனாக நான் என்னோட இது அப்படிப்பா, டிவி பார்க்குறதுக்கு எதுக்கும் எனக்கு அதுக்கு டைம் இருக்காது, உள்ளே போய் தான் அவர் யாருன்னு தெரியும். ஸோ அவரை தும்சம் பண்ணி நம்ம மேலே நிற்கிறோம்னா இது எவ்வளோ பெரிய வெற்றிடா. கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட அந்த ஷோ ரிலீஸ் ஆகி ஷோ நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். பட் அவனுக்கு தெரியும் என்னென்ன பண்ணுன்னு. அந்த ராஜா வேஷம் போட்டோன்னே நான் சொல்லிட்டேன், டே நான் இதில் போகிறோம் ஆமாண்ணே அந்த செலவு கொடுத்தாங்களே முதல்ல வேணாம் சொன்னேன், ரெண்டாவது போட்டுக்கிட்டேன் சபரி தேங்க்ஸ்ரா எனக்கு செலவு கொடுத்ததுன்னு. எதுக்குண்ணே ப்ரொமோவில் வரும் தானே நினைக்கிறேன். எப்படி அவனோட மைண்டு, நான் அதை நினச்சி தான் அவன்கிட்ட சொன்னேன். அதனால் அவன் கரெக்டாக கெஸ் பண்ணுறான். கரெக்டாக கெஸ் பண்ணி அவன் ஸ்ட்ராங்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ள பின்னாடி நான் அவங்க மேலே பிரியமாக இருந்தாலுமே நம்மளை அவங்க ஒரு போட்டியாக தான் பார்த்தாங்கடா. டாக்டர் திவாகர் எங்களுக்கு பிடிக்கும், ஆக்டர் திவாகரை பிடிக்காதுன்னு நான் அதுக்கு சொன்னேன். டாக்டர் திவாகர் உனக்கு போட்டி கிடையாது, ஆக்டர் திவாகர் உனக்கு போட்டி இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் பிரவீன் ராஜ் அவர் எவிக்ட் ஆகி வந்தார். அப்போ ஒரு இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருந்தாரு, திவாகர் வந்துட்டு அங்க இருக்கவங்களை வந்துட்டு ஒரு மாதிரி தாழ்வா நினைக்கிறாரு, ஒரு சிலரை உயரம் அந்த நினைக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. நீங்க கூட நிறைய தடவை விஜய் சேதுபதி சார் வார்னிங்கே கொடுத்தான்னு நினைக்கிறேன். அது என்ன தகுதி தராதரம்? சண்டையில பேசுறதுப்பா, ஓப்பனா சொல்லவா, சண்டையில வந்துட்டு உருவ கிளியா பேசுறது, சண்டை நடக்கிறப்ப அதை பேசக்கூடாது. அந்த நேரத்தில் தானே கொடுக்குறேன், மற்ற நேரத்தில் சாப்பாடு எல்லார்ட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரம்யாவே எனக்கு சண்டை இருந்தாலும் அண்ணே சாப்பிட முடியலன்னு இதை சாப்பிடுனேன்னா நான் எடுத்து சாப்பிட தான் செய்வேன். அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எல்லாரும் ஒன்றா தான் பழகுறோம். அவங்க தட்டில் நான் சாப்பிட்றேன், என் தட்டில் அவங்க சாப்பிட்றாங்க, எல்லாருக்கும் பிசியோ பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் உள்ளெல்லாம் அப்படி சொல்லலை. வெளியில் வந்து கிளப்பி விட்றானுங்க. அவங்களால அதாவது ஒருத்தவங்க பலவீனமான தப்பான பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுவாங்கப்பா. எல்லாத்துக்கு மேலே கடவுள் இருக்காரு. அவங்க வந்து சண்டையில் வந்து நீங்கள் வந்து நக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது, அந்த இடத்துல உருவ கிளி பண்ணுறதுக்கு தகுதி தராதன்ற வார்த்தை தப்பா தெரியல எனக்கு. அவங்க பேசின உருவ உண்மை அதுதான் சொல்ல வரேன். நான் பேசுனது சண்டையில தான் பேசினேன். தகுதி பார்த்து தகுதி சரி, தகுதியில வந்து கெட்ட வார்த்தை பேசினவங்க என்ன பண்ணீங்க, யாரும் ஒன்றும் பேசுவாங்க. ஏன்னா திவாகர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம், நம்ம என்ன பேசினாலும் நம்மளை பிடிச்சிருவாங்க. அதே இடத்துல உருவகிளி பண்ணியிருக்காரு, ஓப்பனா பேசியிருக்காரு, அது வந்து பெரிய விஷயமே ஆகல. எல்லா பேரோட கண்ணுமே ஏமால தான் இருக்குப்பா. எனக்கு அதை நினைச்சா அவங்க திவ்யா உள்ள வந்துட்டுலாம் உங்களை வந்துட்டு கேட்டாங்களே, இவர் வந்து வெளியே வந்து இப்படிலாம் பேசியிருக்காரு, உள்ளே தகுதி தராதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் என்னாச்சு, வெளியில பிடிக்காம தான் வந்துச்சு. மறுநாள் நாங்க எப்படி இருந்தோம், எலையும் உள்ள வந்து என்ன சொல்லுச்சு, எனக்கெல்லாம் அவர் அப்படி இப்படின்னு. மறுநாள் நாமினேஷன் பண்றப்ப யார் சொல்றீங்க, நான் திவாகரன் சொல்றேன். எதுக்கு நாங்க வந்ததுல இருந்து அவர்கிட்ட பேசவே இல்லைச்சு. மறுநாள் போனேன், எப்போ உனக்கு ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, பேசணும்னு ஆசைப்பட்டேன், இப்படியே தான் சொன்னேன். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். நீங்க கையெல்லாம் வேற அவங்க கையை நசுக்கிட்டீங்க, அதெல்லாம் ஜாலியா. ஏப்பா என்ன வந்து ஒரு பொண்ணு அப்படி பண்றாங்க, அதெல்லாம் பாத்தீங்கல்ல, அரோரா பண்ணாங்கல்ல அப்படி. அதுக்காக ஒரு பொண்ணு டச் பண்ணி இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியா ஜோவியலா என்ன பண்ணாலும் வாட்டர் பலன் ஸ்டார்ட் பண்ணால் அது வைரல் தான். அதுதான் எனக்கு ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்குது, ஒரு பக்கம் இதாகவும் இருக்குது. ஓகே, ஒரு பொண்ணு வந்து என்னை முதுகில் தட்டுது, சில பேர்லாம் வந்து இப்படி டக்குன்னு இப்படி கழுத்தை பிடிக்கிங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு விளையாட்டுக்கு எல்லாம் ஒரு ஆசை தான், சும்மா அது ஜோவியெல்லாம் பழகும். இல்லைண்ணா, அது வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸாக பண்ணுறீங்க. அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுட்டாங்கன்னா உங்கள் பேரையே அது வெளியே, அதுக்கு மறுநாள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதாவது தீபுக்கு, அதாவது ஒரு ஓப்பனாக சொல்லவா, ஃபர்ஸ்ட் டேவே நான் எல்லாத்தையும் நல்லா பேசி ஓரளவு அட்ராக்ட் பண்ணது நிறைய கொஞ்சம் பசங்களுக்குலாம் பிடிக்கல. விஜய் இதாச்சு, என்னடா அந்த வீட்டில் வந்து யாராவது யார்ட்டையாவது ஃபிளிப் வலிகிற மாதிரி இருக்கிறோன்னு பார்த்தா இருக்கிற எல்லா வேலையும் இந்த ஆள் ஒரு ஆள் செஞ்சுட்டு ஒரு சீசனில் ஒரு ஆள் இதுக்குன்னே வருவாங்க. இவ்வளோ பசங்க இருந்து இந்த ஆள் ஒரு ஆள் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு வகையான அட்ராக்ஷன்ஸ். ஒரு சிலருக்கு பிடிக்கும், நல்லா ஜாலியாக ஒரு இதாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு போனேன்னா நிறைய பசங்களுக்குமே அதில் ஒரு பொசசிவ்னஸ் இருந்துச்சு. அதை நான் நல்லாவே பார்த்தேன். முதல்ல வந்து யாரெல்லாம் என் கூட தான் அதிகமாக ரீல்ஸ் பண்ணாங்க. கமுதினவங்களாம் மேக்ஸிமம் அவங்களாம் 2வது வாரத்துக்கு அப்புறம் தான் க்ளோஸ் ஆனாங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் கூட மிங்கிள் ஆன ஒரே ஆள் நான் தான். அதான் வந்தோடனே எல்லாம் சொல்லுவாங்க, ஆஹா இருக்கிற எல்லாரும் இந்த ஆள் தான்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு பசங்க அந்த மாதிரி இன்டென்ஷனாக சொன்னேன். திவ்யா மறுநாள் அன்னைக்கு எல்லா நேரம் க்ளோஸாக தான் இருக்கும். அதுக்காக திவ்யா என்னை பார்த்து ஹார்டின் காட்டும், நான் திருப்பி ஹார்டின் காட்டும். எங்களுக்கு இடையில சண்டை. இதெல்லாம் கண்டென்ட்டுக்காக நீங்க பண்ணது. கண்டென்ட்டுக்கு பார்வதி அவங்க கண்டென்ட்ன்றதை விட ஒரு ஜாலியா காலேஜ் லைஃப்ல போய் ஜாலியா இருக்கும்டா. காலேஜ் லைஃப்ல இருந்தா நம்ம எப்படி இருப்போம். சத்தியமா சொல்றேன், என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அதான் சொன்னா, மச்சான் அங்கே இவன் எப்படி இருந்தாலும் அங்கே தான் இருப்பான். ஒன்று பிடிச்சாங்கப்பா, என் ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரே ஊரா இருப்பாங்க. நான் சேலத்தில் படித்தேன். தலைவாசல் வச்சுக்கிட்டே, மச்சான் உனக்கு அவன் சொந்தக்காரன் தானே, இது சும்மா ஒரு நக்கலுக்கு ஃபன்னா பேசக்கூடிய விஷயம். ஆமாடா, அவங்க 2 பேரும் க்ளோஸுப்பா. பிரவீனும் கானாவனும் சரியான க்ளோஸ். அவங்க சொந்தக்காரங்க தெரியும், சும்மா நக்கலுக்கு. அவங்க சொந்தமே கிடையாது. இவன் பெங்களூர்ல இருக்கான் பிரவீன், இவர் இங்க இருக்காரு. பிரவீன் எலிமினேஷன் ஆகிறப்ப கூட எனக்கு அவன் தான் கையால மேக்கப் பண்றான், இது பண்ணி விடுறான். அவனை டேலண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிரவீன் பிடிக்குமா, பட் கேரக்டர் வைஸ் பிடிக்காது. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்களே பார்த்தீங்களா, பிரவீனும் நானும் சண்டை போட்டப்ப டக்குனு என் ஒய்ஃபை தப்பாக பேசிட்டேன்ட்டான். எனக்கு உயிரே போச்சு. விஜய் சேதுபதி சார்ட்டே நான் பதிவு பண்ணேன். அதுக்கு சாட்சியும் சொன்னாங்க, பிரவீனை கூப்பிட்டு திட்டினாங்க. ஸோ அப்பயே அவன்கிட்ட சொன்னேன், டே உன் கேரக்டர் பிடிக்காது, உன் திறமை பிடிக்கும். இந்த விஷயங்கள்லாம் அப்படி சின்னதாக பேசுறதும் விநாயகம் எடுக்கிறாங்கப்பா. நம்ம ஒரு ஜாலியாக என் கிளாஸ்மேட்டுக்குலாம் தெரியும். கேரளா பசங்களை கூட அப்படி சொல்லியிருக்கேன், டே மாப்பிள்ள
உங்கள் பங்காளிங்கடா, கேரளா பசங்க இருந்தால் அவங்க இருப்பாங்க, அவங்களாம் உங்கள் பங்காளிங்க தான்டா அப்படின்னுவோம். இந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசி எதுக்கு நம்ம மக்கள் சூதாக எடுத்துக்கிறதுனே தெரியலப்பா. அதுவுமே நெட்டிசன்களும் அந்த பேச்சு பேசியிருப்பாங்க. நீங்களும் நாங்களும் சொந்தக்காரவங்கன்னா அவங்களும் ஒன்றுன்னு அர்த்தம்லாம் கிடையாது. ஏன்னா பிரவீன் இன்னும் வினோத்தும் ஒரு குரூப்பிசமாக தான் இருப்பாங்க. பிரவீனுக்கு வந்து கானா வினோத் பண்ணுற தலையாயுமே கானா வினோத் கிண்டல் பண்ணதெல்லாம் தலையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் கண்டுக்கிறவே இல்லை பிரவீன் ராஜ். ஸோ அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல பாண்டு. அதை வச்சே நான் யதார்த்தமாக இதை பிரவீன்ட்டையும் கேட்டேன். பிரவீனு உனக்கு கானா வினோத் சொன்னேன் அப்படிலாம் இல்லைண்ணா, எனக்கு தெரியாதா இது ஒரு தடவை சொன்னால், அது ஒரு கிண்டலுக்காக என்ஜாய்மெண்ட்டுக்காக சும்மா ஜாலியாக சொன்னதுரா. என் கிளாஸில் என் என் கிளாஸ்மேட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் நான் என்ன பேசுவேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக அப்போ அவங்க ஃபன்னாக தான் எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ஒன்று காரணம் கண்டுபிடிச்சி ஒருத்தனை சொல்கிறதா இருந்தால் டக்குன்னு கோர்த்து விட்ருவாங்க. பிரவீன்ட்டெல்லாம் அப்படிலாம் நான் பழகவே இல்லைப்பா, ஜாலியாக தான். உங்களுக்கு அதை எடுத்துக்காட்டே சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் பேசி அப்படியே அவனுக்கு பிரவீனுக்கு நான் உள்ளுக்குள்ளே வச்ச பேர் என்ன தெரியுமா? 6 கொலை ஆறுமோ. அவன் முன்னாடியே கூப்பிடு 6 தென்னங்குலையை வெட்டினா அவன் 6 கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த மாதிரி ஜெயிலுக்கே அமைச்சிருவாடா. அப்படிப்பட்ட ஆள்றா நீன்ட்டு நானும் பாருவோம். வந்த உடனே அவனுக்கு 6 கொலை ஆறுமோ எல்லா விஷயத்தையும் அப்படி தான் கொஞ்சம் ஊதி பெருசாக்குவான். ஒன்றுமே இல்லாட்டியோ நானும் இன்னொருத்தவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு நீங்க பண்ண மாட்டீங்களா? நீங்களும் பார்வதியில ஊதி பெருசாக்குறது நாயா இருக்கும்டா. நான் சின்ன விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன். பார்வதி கூட ஊதி பெருசாக்கிடலாம். நான் அப்புறம் அந்த இதுக்கு தீர்வு கிடைச்சி தும்சம் அப்படி எப்படி பண்றது? இப்ப பாரு வந்து சில விஷயங்களை தட்டி கேட்பேன்ற மாதிரி சாரு பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் மேல ஏறி உட்காரும். நான் அது பண்ணதில்ல. பாருட்ட சொன்னேன் என் கேம் நீ தலையிடாதன்றான். சரி போ, அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? அதுக்கு அகென்ஸ்டாகவும் பேச மாட்டேன், சப்போர்ட்டாகவும் பேசிடுவேன். இதே சமயத்தில் நான் போகிறதுல நாயாக இருந்துச்சுன்னா எத்தனை பேராக இருந்தாலும் ஏற்று நிற்பேன். ஒரு 2000 பேர் இருந்தாலும் அது விஜய் சேதுபதி சாருக்கு சொல்லி தானே உள்ள. பார்வதி கண்ணில் அடிபட்டுச்சுல, அப்போ நீங்கள் க்ளோஸாக தான் இருக்கீங்கன்றப்போ நீங்கள் ஆனால் வாய்ஸ் அவுட் பண்ணலையே பார்வதிக்காக அப்படின்ற வெளியே இருந்தெல்லாம் சில குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. ஏன் இவர் பார்வதிக்காக வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை? பிரச்சனை ஆக்கலைனா அதாவது ஓப்பனாக சொல்லவாடா, கேம் இவங்க பேசுகிறாங்க. உண்மையில் அது பாருக்கு அடிபட்டது தப்பு தான். ஆனால் கேமில் எல்லாருமே கொஞ்சம் இதாக தான் விளாண்டாங்க. துஷாரும் கானா வினோத்தும் விளாட்றப்ப கானா வினோத் வந்து துஷாரை பயங்கரமாக அட்டாக் பண்ண அப்படி கேமு. சரி கேமுக்கு வந்து சில க்ரைட்டீரியாஸ் அங்கே இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாஸ்க் டாஸ்க்லேயுமே நாங்கள் ஓடி வர்றப்ப என்னையும் தான் இவன் இடிச்சு தள்ளனா. ஸோ அதை கேமாக நான் நினச்சேன். வீடியோ பார்க்குறப்ப அப்படி தெரியுது. அதே மாதிரி ஒரு தொப்பி டாஸ்க்கு நடக்கிறப்ப தொப்பின்னு ஒரு டாஸ்க்கு நடக்கிறப்ப என்னையெல்லாம் விக்ரம் தூக்கி செவத்தோடு உட்கார வச்சுட்டான். அதை நான் தப்பாக எடுத்துக்கல. அது மாதிரி இவங்களுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்தது கண்ணில் அடிபட்டது ஆக்சிடென்ட்ப்பா. வேணும்னு பண்ணல, கையில் வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு எனக்கு ஒரு வருத்தம். பட் அதை பெரிய லெவல் பிரச்சனையாக கொண்டு போகல. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்ணில் 2வது டைம் மிதிச்சது கொஞ்சம் அது ஹார்ஸாக தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு டைம் அடிபட்டது யதார்த்தமாக பண்ணது. அதனால தான் நான் அதை பெருசாக கொண்டு போகலடா. உள்ளே இருந்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு தோணுதா நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது தோணும்? அதாவது கோவப்பட்ட டைம்லேயும் கூட நம்ம கண்ட்ரோலாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. வார்த்தையுமே நம்ம கெட்ட வார்த்தை எதாவது பேசலடா, யதார்த்தமாக சொன்னதெல்லாம் ஒரு மனுஷன் வினைய. ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பழக்கம். யாராவது ஒரு ஆள் ஒரு வினையும் சூதே இல்லாமல் ஒரு விஷயம் சொன்னாலும் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு பெருசாக்குவாங்க பாருங்கள், அதுதான் ஒரு விஷயம். ஸோ நான் அதை வந்து எந்த ஒரு இன்டென்ஷனும் சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? பேசுகிறப்ப அடுத்தவங்க நம்மளை உருவ கேள்வி பச்சையாக பேசுகிறப்ப கெட்ட வார்த்தையில் திட்டதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரியும்? ஒரு சிலர் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் யாரையும் கண்டுக்கல. ஸோ 50 பேர் கண்ணு என் மேலே தான் இருக்குது. இவன்ட்ட என்னடா குறை கண்டுபிடிப்போம், எதை இவனை கெட்டதாக மாற்றுவோம், எதை ஒரு ஜோவியலாக பழகினது கூட கெட்டதாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இன்டென்ஷன்ப்பா. அப்போ நீங்கள் எவ்வளோ கான்சியஸாக இருந்திருக்கணும். இத்தனை பேர் கண்ணு என் மேலே. அதுக்காக நம்ம நடிக்க முடியாதுப்பா. நான் ஜோவியலாக இருக்கிற மாதிரி காலேஜில் படித்த மாதிரி நான் இருந்தேன். காலேஜில் படித்த மாதிரி நான் டக்குன்னு ஹாய் அப்படின்னா அவங்க ஹார்ட் காட்டுறாங்க, நான் திருப்பி ஹார்ட்டின் காட்டுறேன். அவங்க என் மேலே பண்ணுறாங்க, நான் இப்படி ஒரு ஜோவியலாக தானே. அதுக்காக பொம்மை மாதிரி வச்சு நடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒவ்வொன்று உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் எனக்கு இருக்க தெரியாதுடா. அப்போ நீங்கள் எந்த தப்புமே பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுது. ஓகே, தப்பு நான் கோவப்பட்ட நேரத்தில் அது யாராக இருந்தாலும் மனுஷனாக இருந்தால் உடத்தமாக செய்வாங்க. இதெல்லாம் சொல்கிறது ஈஸி. உள்ளுக்குள்ளே போய் அவங்க அதை அனுபவிக்கிறப்ப ஒரு சில பேசுகிற நபர்கள்லாம் உள்ள 2 நாள் தாங்காதுங்க. ஏன்னா 1 நாள் 2 நாளில் நம்ம கண்டினியூஸாக தாங்கியும் திருப்பி வார்த்தைகள் அதாவது சில்லறைங்களை பிறக்கிறதுக்கு நம்ம சில இடத்துல சில்லறைங்களை மாற வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி நம்மளையும் அரசியல்வாதி ஆக்குறாங்கல்ல. நான் அவர்கிட்ட சொல்லியாச்சுப்பா, வேறு என்னை விட ஒரு 10 வருஷத்துக்கு சீனியராக இருப்பார். நிறைய டைம் எடுத்து சொல்லியாச்சு, சார் இதை பேசாதீங்க சார், இதை பண்ணாதீங்க சார். திருப்பி வீட்டு தலையாக இருக்கவங்களும் சொல்லிட்டாங்க. யார் சொல்கிறதையும் கேட்டாமல் அவர் பண்ணுறதே அவர் அண்ணான்னு கூப்பிட்றது வயசு வெளியில் தெரியக்கூடாது வேணாம்ன்றாரு. அப்படி இருக்கிறப்ப எனக்கு இது பெரிய விஷயம்ப்பா. என்ன புண்படுத்தி என்ன இது பண்ணி அப்படி நாங்கள் வெளியில் இருக்கவங்க சிரிக்கணும்னு எனக்கு தேவை கிடையாது. கண்டிப்பாக என்னோட திறமையாக நான் இண்டிவிஜுவலாக காட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்பைண்டாகவும் பண்ண தான் செய்கிறேன். அது என்னைய பண்ணி அதை மக்களே அதை ஏற்றுக்கிற மாட்டாங்கப்பா எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து நான் தானே திருப்பி அந்த வார்த்தைகள் பேசுகிறேன். கொலை செய்கிறவனோட கொலை செய்ய தூண்டுறவங்களுக்கு தானே கஷ்டம். இவங்க அடுத்தவங்களையும் சேர்ந்து பாவம் பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் சார் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமோன்னு தோணுது. விஜய் சேதுபதி சார் வந்து இப்போ எல்லாமே சார் வந்து சூப்பர் டைப்பு, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார், எல்லாரும் ஈவனாக தான் சொல்லுவாங்க. அதில் என்ன ஒரு மைனஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக லெவல் தப்பு பண்ணவே எஸ்கேப் ஆயிடும். இப்போ கானா வினோத் பண்ணுறது தப்பு, நம்ம இடத்துல நியாயமாக இருந்திருப்போம். அது 100% ஸ்ட்ராங் ஆகி நீங்கள் பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி ஃபன்னாக கொண்டு வாங்க, இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்தால்
ஒருவேளை அவங்க பயந்துருப்பாங்க. அது அவங்க யதார்த்தமா அவரே என்ன பண்ணா இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு அவர் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி 2 வார்த்தை பேசிட்டு உட்கார வச்சிடறாரு. சரி, இப்போ கேம் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, கேம்னா அப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பண்ண ஒரு விஷயத்த ஆபாச குறியீடு காட்டிட்டாங்கன்னா நீங்களும் சரி பார்வதி அவங்களும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னீங்க அதை உள்ள. இல்ல இதுல என்ன உங்களுக்கு ஆபாசமா தெரியுதுன்னு ஹோஸ்டா இருக்க சரி ஒரு விஷயம் சொல்றீங்க, அரோரா அப்படி சொல்லுதுன்னு சொல்றீங்க, என்ன வந்து நீங்க சொன்னது நான் அதுதான் சொல்ல வரேன். அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சுனா இல்ல அதை அவங்க சொல்லிட்டு போலாம்ல, எல்லார் பெர்ஸ்பெக்டிவும் ஒரு மாதிரி இருக்காது. இப்போ நீங்க என்கிட்ட கொஸ்டின் அவங்க சொன்னாங்களே நான் அப்படி எதுவுமே காட்டவே இல்லை ஆனா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு அரோரா அவங்க மட்டும் என்ன பண்ணாங்க தெரியுமா, மன்னர் டாஸ்க் நடக்குது, அரோரா வந்து எவ்ரி வீக்கும் ரெட் ஜோனில் தான் இருக்காங்க. ஏன்னா ஆக்டிவிட்டீஸும் கம்மி, உள்ளுக்குள்ளே ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ எதுவுமே பண்ணலன்னா ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக என்ன வந்து அட்டாக் பண்ணுறாங்க. கானாவனத்தை என்னை பாடி சேவ் பண்ணுறாரு, நான் திருப்பி அவரை திட்டுறேன். முதல்ல பாடி சேவ் பண்ண கானாவனத்தை ஒன்றுமே சொல்லலை அவர். ஆனால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீ நிப்பாட்டுங்க அந்த இடத்துல ஹார்ஸாக சொல்கிறாங்க. அப்போ நான் எனக்கு தெரியும் நீ வாய முடின்னு சொல்கிறேன். நான் சாதாரண விஷயம் இது என்கிட்ட தனியாக வந்து என்னென்னா அப்படி பேசிட்டீங்க. பொதுவாக நல்லா பேசுவாங்க, எவ்ரி வீக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், என் மேலே அவங்க தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு எவ்ரி வீக். ஸோ அதில் 2 பேரும் கொஞ்சம் முட்டிக்கிட்டோம். அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க இன்னொரு அரசியல் அந்த சாம்ராஜ்யம் நடந்தப்போ ஆக்டிங்கையும் எங்களுக்கு கவனிச்சு எடுத்து விடலப்பா. பாருட்டு அந்த விஷயத்தை கொண்டு போனாங்க, இளவரசியை மதிக்கலன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் மாறி பேசிக்கிட்டீங்க, மாறி மன்னிப்பு கேட்டுருங்க, அந்த விஷயத்தை விட்டுரும், அடுத்ததுக்கு போயிடுவோம்னு. எங்களை அந்த பெர்ஃபார்மன்ஸே பண்ண விடாமல், ஆக்டிங்கே பண்ண விடாமல். அதனால தான் அதை சொன்னீங்களா ஆபாச குறியீடு காட்டினாங்கன்னு? இல்லை அதை நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? இப்போ இது அரோரா பண்ணது தப்பு இல்லையா? இந்த விஷயத்தை போட்டு என்ன பண்ணது அது பண்ண தப்பு தானே? இல்ல இப்போ அவங்க ஏதாவது வார்த்தை சொல்லி இல்லப்பா. அப்போ என்ன ஆச்சுன்னா இல்லை அப்போ இல்லாத ஒன்று இவங்க மட்டும் பண்ணக்கூடாதுல்ல. இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னை கிண்டல் பண்ண காணாவனத்தை ஒன்றும் சொல்லலை, இதை வச்சு இதை எனக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும், ஜெயில் டாஸ்க்கு அனுப்பணும், இவர் அதை பண்ணிட்டாருன்னா அவங்க மட்டும் சின்ன விஷயத்தை ஊசி பெருசாக்குவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை போச்சு, ஒன்று தப்பாக தான் பண்ணுறாங்கன்னு எங்கள் கண்ணோட்டத்துக்கு தோணிருச்சு. திருப்பி பேசி பண்ணுறப்ப நாங்கள் அதை விட்டுட்டோம், சார் சொல்கிறப்பையும் விட்டுட்டோம். மறுநாள் அதை மறந்துட்டப்பா. அதுவே வந்து என்கிட்ட பேசிட்டாங்க, அரோராவே வந்து பேசினாங்க, நானும் அவங்க கிட்ட பேசி. விஜய் சேதுபதி சார் எதை அட்ரஸ் பண்ணார்? நீங்க பண்ணதை அட்ரஸ் பண்ணாரா, அரோரா பண்ணதை அட்ரஸ் பண்ணாரா? வீக்கெண்ட் எபிசோட்ல அரோரா பண்ண தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதை தான் அட்ரஸ் பண்ணாரு. ரெட் கார்டு மாதிரி தூக்கிட்டு வந்து எதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு? அது வந்து இதுடா, அது பேர் என்ன, செங்கல் மாதிரி, இதுல என்ன ஆபாச பிரிக் மாதிரி அட்ரஸ் பண்ணது அந்த விஷயத்தை தானே பண்ணாரு. அப்ப அதுதானே தப்பு. அது எது தப்பு? இல்லை தப்பு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல. சரி நாங்கள் அதை எல்லாமே விட்டுட்டோம், அதெல்லாம் பேசி முடிச்சாச்சுப்பா. அந்த டாஸ்க் அப்போ இப்போ வர்றதானப்பா டாஸ்க் அப்போ உள்ளுக்குள்ளே இது என்ன கொடுமையாக இருக்குது. பிக் பாஸ் ஹவுஸுக்குன்னு தனி விதி இருக்கா? இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷவங்க, அவங்க இவங்களை டார்கெட் பண்ணுவாங்க, இவங்க அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாரத்தில் வந்து விஜய் சேதுபதி சார் எல்லாரையும் திட்ட போகிறாரு. இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் திவாகர் விதி விலக்கா, பார்வதி இருக்கா, அரோரா விதி விலக்கா? ஓகே, இப்போ திவாகர் அவர்களுக்கு உள்ள வந்து நிறைய விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம் ரொம்ப ஹர்ட் ஆச்சு? எல்லாமே ஹர்ட் ஆனது கானாவனத்தோட பாடி ஷேமிங் தான். அவரோட பாடி ஷேமிங் வெளியில எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க சப்போர்ட், அவர் எதுக்கு எடுத்தாலும் அழுவா இருப்பா. நான் வெளியில வந்தது அழுதர் ட்ரூ அப்படின்னு நினைச்சா அது உங்களோட இது. பட் உள்ள இருந்த பொறுத்த வரைக்கும் அவர் ஒட்டுமொத்தமா நம்மளுக்கு அகைன்ஸ்டா காலி பண்றது தான் மெயினா இருந்தார். மற்றபடி வந்து அவரோட இது தடி, அவர் ஒரு சில பேர்கிட்ட க்ளோஸாக இருப்பார். அவங்ககிட்டையுமே ஒரு விஷயம்னா அதை பெருசாக கொளுத்தி போட்டு விட்டு நாளாக்கி விடுவார்ப்பா. ஸோ அதெல்லாம் யார் உள்ளுக்குள்ளேயே அவருக்கு பேர் கொளுத்தி போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொளுத்தி போடுறது பாடி எல்லாருக்கும் பேர் வச்சிருக்கீங்க உள்ளுக்குள்ளே. ஆமாம், நாங்கள் இல்லை அது இது வச்சது வந்து கலையரசனா, கலை தான் வச்சுட்டு போனான். ஏதாவது ஒரு விஷயம்னா கொளுத்தி போட்டு விட்டுருவோம். நீங்கள் யாரை வந்து அதிகமாக ஹர்ட் பண்ணியிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை நான் அதை பண்ணவே மாட்டேன்டா. ஏன்னா ஒரு ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அவங்ககிட்ட கேட்டுட்டு தானே பண்ணுறோம் நம்ம. அதில் சார் இப்போ சொன்னீங்களா கோவத்தில் வார்த்தை விட்டு, அது ஹேட்லாம் சொல்ல முடியாதுப்பா, அது அவங்க பண்ணுற தப்பு. என்ன பண்ணுறதுப்பா, சில நேரம் பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறப்ப நம்ம இதை எடுத்தானே ஆகணும். அவங்க ஒரு இடத்துல கொச்சையே இல்லாமல் அசிங்கமாக பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்றப்ப அந்த இடத்துல நீங்கள் தகுதி தராதரம் பார்த்து பேசுன்றது எனக்கு தப்பாக தெரியல. அவங்க எப்பா அதுதான் நான் சொல்கிறேன், அவங்க பேசுகிற அசிங்க வார்த்தை, அவங்க நக்குன்னு சரி அந்த வார்த்தை எனக்கு திருப்பி சொல்லக்கூட அசிங்கமாக இருக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு ஒரு ரொம்ப அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங்கில் அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. அதையும் மீறி பேசினாங்க, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தால் அது எனக்கு அசிங்கம். ஸோ அப்போலாம் அவங்கள யாருமே தப்புன்னு 24 பட் நான் சொன்னதை மட்டும் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு தூங்குறாங்க. ஆனால் அதுவும் மக்கள் விடலை. நிறைய பேர் பார்த்தேன் சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்காங்க, இவன் அதிகமாக பீஃப் பண்ண வந்திருக்கு, அவர் நிறைய கெட்ட வார்த்தை விட்டுருக்காங்க, அதை விட்டுட்டு திவாகரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன், நாங்கள் நார்மலாக பண்ணதை நானே ரசித்தேன். அவர் பார்க்குறது நான் பார்க்குறது அதெல்லாம் நல்ல ஒரு நல்ல மெய்யலங்கன் காம்போ மாதிரியே தான் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி 10% நேச்சராக வந்து 90% ஆர்டிஃபிஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையும் அவங்க அப்படி பேசுகிறப்ப பேசித்தானப்பா ஆகணும். அது நானும் இல்லைப்பா, உலகத்தில் உள்ள எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. சொல்கிற நம்பர்களே எங்கேயே நிற்க வச்சு அவங்கள வந்து ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணி அவங்கள ஒரு ஆள் கெட்ட வார்த்தையில் திட்டுறப்ப அந்த நம்பர் திருப்பி கெட்ட வார்த்தையில் திட்டாமல் இருப்பாரு. நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக செய்யத்தான் செய்வாங்க, புரியுதா? இதுதான் உலகம். அப்படி இருந்துமே நான் கெட்ட வார்த்தை பேசல, தகுதி தராதவன்றோட நிப்பாட்டிட்டேன். தகுதி பார்த்து பேசினா அந்த வார்த்தையை நம்ம பேசக்கூடாது, நம்மளோட அவர் வயசில் 3 அவங்கன்றது ஒரு தகுதி தான்,
புரியுதா? உங்க பார்வையில அதான் விளக்கம். நாம அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வயசு அதுக்காக வயசு மட்டும் இல்லடா, வயசு ஒரு படிப்பு. ஸோ நம்ம அவங்கள போய் அப்படி பேசக்கூடாது, நம்ம சண்டை தானே பேசிக்கிட்டோம் அந்த நேரத்தில் ஏய் அப்படின்றது இதெல்லாம் ரொம்ப ஒரு இதாக நார்மலாக அதே ஆளே நார்மலாக இருக்கும், ஏய் வாயா போயா அப்படின்னு பேசும். எனக்கு அதை ரசித்தேன் நான். சண்டையில் வந்து பேசுகிறப்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன். அதே நபர் என்னை இன்னும் கடுமையான கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டிருக்காரு, ஏன் முன்னாடி இல்லை தனியாக. ஸோ அதையும் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கிறவே இல்லை. இந்த ஹோட்டல் டாஸ்க்கு பற்றி தீபக் அவர் வந்திருந்தாரு, கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அவர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், என்பிடி டெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நானே டாக்டர்ப்பா, எல்லாருக்கும் ஐக்யூ லெவல் என்ன இருக்குது. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணல. சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்லைப்பா. சிடி ஸ்கேன் இல்லாமல் எம்ஆர்ஐ இல்லாமல் என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறவங்க நாங்கள் டாக்டர்ஸ், புரியுதா? என்னென்ன சிண்ட்ரோம்னா என்னன்னே அவருக்கு நான் தப்பாக சொல்ல வரல. பர்டிகுலர் பர்சனுக்கு சிண்ட்ரோம்ன்றது மெடிக்கல் டைம், அதுக்குன்னு நாங்கள் ஒரு டெஃபினேஷன் படிப்போம். அவங்களுக்கு அவர் சொன்னார், அதான் அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன்ல சார். அவங்க இதுன்ட்டு நான் தான் விடாமல் சொல்லத்தானே சொன்னேன், ஓகேங்களா? அவங்களுக்கு முதல்ல சிண்ட்ரோம்னால என்ன தெரியாது, ஏன்னா மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு தான் அது தெரியும். சிண்ட்ரோம்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. சயின்ஸ்னால் என்ன, சிம்டம்ஸ்னால் என்ன. நாங்கள் இருக்கிற லெவல் ஆல்ரெடி ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்கோம்ப்பா. ஒரு வியாதிகளை கண்டுபிடிச்சி அந்த என்ன வியாதின்னு இதாகி ஸ்கேனே இல்லாமல் அந்த லெவல் நம்ம ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்கும். அடுத்தவங்களோட நம்பிக்கையை அது வேறு விதமாக கொண்டு போகிறதே தப்பு தான், அது யாராக இருந்தாலும் சரி. அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே தான். தீபக் அண்ணா சொன்னாக்காக அதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? இதை எதிர்த்து நின்று வேறு யாருனாலும் ஃபைட் பண்ணுவேன். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுப்பா. நம்ம என்னன்ற சொன்னேன், ஆமாண்ணா நீங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கீங்கன்னா, நான் அவர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தான் பிக் பாஸ் வந்திருக்காரு, ஓகேவா? நான் குறுகிய காலத்தில் வந்தோன்னா இது இறைவனோட அனுகிரகம், அதுவும் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இறைவனோட அனுகிரகம் வேணும்னா அதுக்கும் அவர்கிட்ட நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். கோவப்படலை, நான் சண்டைலாம் போடலை. ஆனால் அதாவது அவங்க உங்களோட திறமைனா அவங்களோட இது சொல்கிறவங்கள நீங்கள் ஒவ்வொரு டைமாக பாருவேன். நான் ஆரம்பத்தில் வந்தப்போ என்ன பேசுனாங்க, அடுத்து என்ன பண்ணானுங்க, ட்ரோல் பண்ணானுங்க. என்னோட கிராஃபை நீங்கள் என்னை 1 இயராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தானே போகுது, எங்கேயாவது குறைஞ்சி போயிருக்கா? அப்படி இருக்கிறப்ப அந்த வார்த்தைகள் சொல்கிறது தப்புப்பா. அதுக்காக அவங்கள்ட்ட ஃபைட் பண்ண முடியாது. விளக்கம் தான் நான் கொடுத்தேன். இந்த இடத்துல வந்து பேசுகிறவங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை எனக்கு தெரியுது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவங்க உங்ககிட்ட பேசுகிறவங்களுக்கு இந்த மாதிரி தப்பாக சொல்கிறவங்களுக்குப்பா. அவங்க நம்ம கிராஃபை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் நான் மேலே ஏறிக்கிட்டு போயிருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு விஜய் சேதுபதி சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணும். திவாகர் நீங்கள் எப்பவுமே வந்துட்டு மற்றவங்கள பேச விடுங்க, உங்கள் மேலே தப்பு இருந்தால் ஒத்துக்கோங்க, நீங்கள் எப்பவுமே சரியாக மேடமா ஓப்பனாக சொல்லவா? அதே கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதி சாரை நீங்கள் பேசவே எங்களை விடலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அது அர்த்தமா? நான் புரிஞ்சுக்கிட்டது அவருக்கு டைம் இல்லை. குறிப்பிட்ட டைமில் எல்லா பேஷண்ட்டையும் ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக சொல்கிறது. யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட பேச வராங்கன்னா 10 செகண்ட்லேயே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு புரிஞ்சிருது, ஓகேவா? ஸோ அது கண்டினியூஸாக கேட்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. அதனால் டக்குன்னு என் வாதத்துக்கு போயிடுறேன். அதனால் மக்கள் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. மேடம் எங்களுக்குலாம் லிசனிங் பவர், நான் ப்ரொஃபஸராக போக வேண்டிய ஆள் மேடம். கிளினிக்கல் சைடை விட டீச்சிங் சைடு எல்லாருக்கும் நான் தான் டீச்சிங்கே பண்ணுவேன். ஒரு விஷயத்தில் ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்தாருன்னா அப்படியே உட்காந்து 1/2 hour பண்ணி அதையே வச்சு எழுதி நிறைய மார்க் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பீப்புள். ஸோ ஒரு விஷயத்தை சொல்ல வராங்கன்னா எனக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது. அப்படி பார்த்தா சாரையுமே வெளியில் வந்த கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, சொல்ல வரதை அவர் கேட்க மாட்டேங்கிறார் இல்லை, டைம் இல்லை. எபிசோட்ஸ் 2 எபிசோட்ஸ் ஒரு நாள் ஷூட்டிங்கு, எல்லாரையும் உட்கார வச்சு அவர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவரோட நோக்கம் எல்லாரும் பண்ணி தப்பையும் சொல்லணும், எல்லாரையும் திட்டணும், கிளம்பணும். இதுதான் அவங்களோட நோக்கம். பண்ண தப்புகளை சுட்டி காட்டுவார், அதை நாசுக்கா பாரபட்சம் இல்லாமல் பண்ணுறாரு. இப்போ திவாகரை பிடிக்கும் அப்படின்னு அவர் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். ஸோ அதை சாரையே சொல்கிறாங்க பாருங்கள், சொன்னாங்களா இல்லையா? மனசாட்சியை சொல்லி சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உள்ளே அதுதான் டீப்பாக தெரியும் மேடம். வீக்லி ஒன்ஸ் வர்றப்ப எல்லா பிரச்சனையும் அவங்களால இது பண்ணவும் முடியாது, கண்டிப்பாக அது முடியாது. ஓகே சார், அதுதான் உண்மை. அதே சாரையுமே சொல்லியிருக்காங்க, சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாரு. ஃபஸ்ட்டு கண்டென்ட் அது யாருன்றதையும் சொல்லு. பிரவீன் காந்தி ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆனார், டைரக்டர். அவர் வந்து நான் சொல்கிறதையே சார் கேட்கலன்னாரு. பட் அவர் சொன்ன கருத்து தப்பு. கேட்கலேன்னு இல்லை, அதுக்கான டைம் இல்லை. ஒவ்வொருக்கிட்டையும் ரொம்ப நேரம் டைம் பண்ணால் அவருக்கு அந்த ஒரு நாளுக்கு 2 ஷூட்டிங்கை அவரால் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால தான் அவர் போடாரு. சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த ஒரு ரீசன்றதை நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஏன் ரீசனை வந்து சாருக்கு புரிய ரொம்ப நம்ம சொல்ல முடியாதுப்பா. உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அந்த எபிசோடில் நம்ம பண்ணது கரெக்டாக இருந்தாலும் இல்லை, நீங்கள் கேட்டதுக்கு விளக்கம் கொடுக்கணும்லப்பா. நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த கேட்குறீங்க, ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறீங்க, அதை பற்றி விளக்கம் கொடுத்தா தானே தெரியும். அதே பிரவீன் காந்தி சரி சாரை சொல்லியிருக்காரு, அது உலகம் சொல்லிக்கிட்டு தான்ப்பா இருக்கும். அவங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் அதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் தீர்ப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் வந்து பிக் பாஸ் போனது, அங்கே இருந்தது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்.